ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, எப்படியும் ஜனவரியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் குரூப் 4 பற்றி. ஜூனில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தாலே போதும், நம்ம நல்ல ரிவிஷன் பண்ணி சூப்பராக படிச்சிடலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி. அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் பொதுத்தமிழ் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் உள்ள புக் படிக்கணும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. புக்கில் நம்ம என்னென்ன படிக்கலாம், அது சிலபஸ் வைஸாக படித்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள். இதில் நமக்கு பகுதி ஆ இலக்கணத்தில் இந்த ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இப்போ இது எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியுமே சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மீனிங்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிங்கனாலே இது மாதிரி பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இது மாதிரி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதில் பொருள் அறிகனும் கேட்பாங்க, இல்லை எதிர்ச்சொல் அறிகன் கேட்கலாம், இல்லை பொறுத்துக அந்த டைப்பில் கேட்கலாம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த சொல்லும் பொருளும் படிச்சிங்கனாலே போதும். அது நான் என்னோடய யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்பே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுதான் வீடியோஸாக போட்டிருப்பேன். 6th புத்தகத்தில் ஃபுல்லாகவே இருக்க ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்க சொல்லும் பொருளும் எல்லாமே போட்டிருப்பேன். அதே போல் 6th to 10th வரைக்கும் போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், புகழ்பெற்ற நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, 6th 7th இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயுமே உள்ள ஒவ்வொரு லெசன்லேயுமே இருக்கக்கூடிய நூலாசிரியரை நான் கொடுத்துருக்கேன். இப்போ செய்யுளில் அந்த செய்யுளோட அந்த செய்யுள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, அதோட ஆசிரியர் யார், அவர் எழுதின மற்ற நூல்கள், அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாத்துலேயுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆசிரியரை பற்றி, அவர் எழுதின மற்ற நூல்களை பற்றி. அது மாதிரி நான் 6th 7th ஃபுல்லாகவே எடுத்து எழுதியிருக்கேன் இந்த வீடியோவில். நம்ம இந்த வீடியோவில் 6th 7th ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம 8th தனியாகவும் 9th 10th தனியாகவும் பார்த்து ஃபஸ்ட்டு 6th to 10th வரைக்கும் புகழ்பெற்ற நூலாசிரியர் இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இந்த நூல்களோட ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் மாணிக்கம். இவரை பற்றி 10th புக்லையும் கொடுத்துருக்காங்க. 6th புக்கில் இந்த நூல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவ மாலை, இதோட ஆசிரியர் கபிலர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் நமக்கு நல்ல தெரிஞ்ச நூல்கள். இதோட ஆசிரியர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி, இந்த நூலோட ஆசிரியர் நெல்லை சு.முத்து. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, இந்த நூல்களோட ஆசிரியர் ஔவையார். இப்போ நம்ம இப்படி தனித்தனியாக ஆன்சரோடு படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு நூல் மட்டும் கொடுத்து மற்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஆசாரக்கோவை, இதோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம், இந்த நூல்களோட ஆசிரியர் முடியரசன். எப்பயுமே இது மாதிரி நிறைய நூல்கள் கொடுத்துருக்கும் போது நீங்களே ஒன்று லிங்க் பண்ணி படிங்க. இப்போ முடியரசன் இருக்கா, பூங்கொடி, பூவை நம்ம முடியல வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரகாவியம், காவியப்பாவை, ரெண்டுமே காவியம்னு வருது. அப்போ இது முடியரசனோட நூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு, இந்த நூலோட ஆசிரியர் சு. சக்திவேல். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இந்த நூல்களோட ஆசிரியர் தாரா பாரதி. இப்போ இதில் பாருங்கள், கிழக்குலேருந்து தான் நமக்கு விடியல் ஆரம்பிக்கும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தீர்க்கதரிசி, இந்த நூலோட ஆசிரியர் புவியரசு. ஆசிய ஜோதி, இதை எழுதினவர் கவிமணி தேசிக விநாயகனார். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள், இந்த நூல்களோட ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். இதோட நமக்கு 6th முடியுது. அடுத்து 7th கொடுத்துருக்காங்க. மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, இந்த நூல்களோட ஆசிரியர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார்னு நம்ம அழைக்கிறோம். ஒன்றல்ல இரண்டோ இல்லை, இந்த பகுதியோ இது நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த நூலோட ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. இவரை நம்ம பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சிறப்பு பேர் சொல்லி அழைக்கிறோம். எப்பயுமே பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கொஷின் கேட்பாங்க. அப்படி நம்ம பெரியாரை போற்றக்கூடாது. உடுமலை நாராயணகவி தான் சரியான விடை. கொங்குதேர் வாழ்க்கை, இந்த நூலோட ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், இந்த நூல்களோட ஆசிரியர் சுரதா. இவரோட இயற்பெயர் ராஜகோபாலன். சுப்புரத்தினதாசன் அப்படின்ற பேரை சுரதான்னு சுருக்கி வச்சுட்டாரு. வீரபாண்டிய கட்டபொம்ம கதைப்பாடல், இந்த நூலோட ஆசிரியர் நா. வானமாமலை. நாட்டுப்புறவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறவரும் இவர் தான், நா. வானமாமலை. மெய்யறிவு, மெய்யறம், இந்த 2 நூல்களை எழுதினவர் யாரு, வ.உ. சிதம்பரனார். தமிழின்பம், ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, மேடை பேச்சு, தமிழகம் ஊரும் பேரும், இந்த நூல்களெல்லாம் எழுதினது ராபி சேதுப்பிள்ளை. இவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல் தமிழ் இன்பம் இவரோட நூல் தான்.
அடுத்து பெருமான் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை, இந்த 2 நூல்களோட ஆசிரியர் கடியலூர் ஒரு திரங்கண்ணனார். இதில் நமக்கு செய்யுள்ல இருந்தும் இது நூலாசிரியர் இருக்குது. இலக்கியங்கள் அதில் இருக்கக்கூடிய நூலாசிரியர்களும் இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக போகிறனால நம்ம எல்லாத்தையுமே கலந்து படிச்சிருவோம். 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில், இந்த நூல்களெல்லாம் எழுதினது ஜூல்ஸ் வெர்ன். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார், இந்த நூல்களெல்லாம் எழுதினது பாரதிதாசன். இதில் பிசிராந்தையார் அப்படின்றது ஒரு நாடக நூல். இது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம், இந்த நூல்களெல்லாம் எழுதினது வி முனிசாமி. இது எல்லாமே நமக்கு திருவள்ளுவர் திருக்குறள் அது ரிலேட்டடாக வந்திருக்கும். அது மாதிரி வர எல்லா நூல்களுமே வி முனிசாமி எழுதினது. நாலடியார், சமண முனிவர், பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை, இந்த நூல்களை எழுதினவர் சுப்ர பாரதி மணியன். நன்னூல் பவனந்தி முனிவர் எழுதினது. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இந்த நூல்களோட ஆசிரியர் தேனரசன். மலையருவி, இது எழுதினவர் கி.வ. ஜெகநாதன். பழமொழி 400, முன்றுரை அரையனார். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், தனிப்பாடல் திரட்டு, இந்த நூல்களை எழுதினது காளமேக புலவர். இவரோட இயற்பெயர் வரதன். இந்த நூல்கள்லாம் முக்கியமான நூல்கள். கண்டிப்பாக காளமேக புலவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. குற்றால குறவஞ்சி எழுதினது திரிகூட ராசப்ப கவிராயர். திருவாய்மொழி நம்மாழ்வார். திருப்புகழ் அருணகிரிநாதர் எழுதினது. இதய ஒளியோட ஆசிரியர் டி.கே. சிதம்பரனார். முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார். 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறள் செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், இந்த நூல்களோட ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். ஏசு காவியம், அதை எழுதினவர் கண்ணதாசன். இவரோட இயற்பெயர் முத்தையா. ஏசு காவியத்தில் மலைப்பொழிவு அப்படின்றது பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இந்த நூல்களோட ஆசிரியர் சே. பிருந்தா. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம், இந்த நூல்களோட ஆசிரியர் பாவணன். நீங்கள் எல்லா நூல்களையுமே ஒன்று லிங்க் பண்ணி படிங்க, இல்லை ஸ்டோரி மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க. அதுதான் உங்களுக்கு எப்பயுமே ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.